பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். மௌனமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் படைத்த ஒவ்வொரு மனிதனும் வாயை திறக்க வேண்டும், பேச வேண்டும் என்று தான் மனிதனை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வேலை செய்வதற்காக தேவன் விசேஷத்த விதமாய் படைத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்படுகிறது. கண்ணுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, காதுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, தலைக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, வாய்க்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவமும் ஆண்டவர் சரியாய் படைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனத்தையும் வியாதிகளையும் வேதனையும் வருகிற பொழுது மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியல. இது எப்படி வியாதியாக இருக்கும், என்ன வியாதியாக இருக்கும் என்று சொல்லி மருத்துவர்கள் கண்டுபிடிக்க மிக சிரமப்படுறாங்க. ஆனால் தேவன் தம்முடைய ஞானத்தினால மிக அழகாக நேர்த்தியாக இந்த சரீரத்தை படைத்திருக்கிறார். அப்படி என்றால் சரீரத்தினுடைய படைப்புகள் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு காரணம் என்பதையும் அதை அவர்தான் அறிவார். ஒவ்வொன்று எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது, படைக்கப்பட்டது என்பதை கர்த்தர் ஒருவரை அறிவார். இங்கே மௌனமாக இருப்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறே ஒரு இடத்திலிருந்து வரும் என்று சொல்லி எஸ்தருக்கு மொர்தெகாய் சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். இங்கே எஸ்தருக்கு ஒரு நல்ல பதவி இருக்கிறது. நல்ல அரண்மனையில் ஒரு பதவியாக இருக்குது. அந்த பதவியை வைத்து நீ மௌனமாக இருக்கலாமா? நீ ஒரு யூத பெண்ணாக இருக்கிறாய். ஆகவே நீ மௌனமாக இருக்கிற நேரம் அல்ல. காரணம், உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. இந்த ராஜ மேன்மையை வைத்து நீ மௌனமாக இருப்பது சரியானதல்ல. நீ அந்த இடத்துல போய் சொகுசாக இருக்கும்படியாக கர்த்தர் உன்னை கொண்டு போகலை. நீ சென்று அங்கே சந்தோஷமாக இருப்பதற்காக நீ உன்னை ஆண்டவன் கொண்டு போகலை. மாறாக தேவன் இப்படிப்பட்ட காலத்தில் இந்த மக்களுக்கு உதவியாக இருக்கும்படி தான் உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லி மொர்தெகாய் இந்த வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். ஆக எஸ்தருடைய மனதில் ஒரு தீர்மானம் ஏற்படுகிறது. நாம் வாயை திறக்க வேண்டும். மௌனமாக இருந்தோம் என்றால் காரியங்கள் நடைபெறாது. மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு நடைபெறாது. மௌனமாக இருந்தால் சுவிசேஷம் அறிவிக்கப்படாது. மௌனமாக இருந்தால் மக்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஆகவே பேச வேண்டும் என்று சொல்லி இங்கே எஸ்தர் தீர்மானம் பண்ணுகிறார். ஆகவே தான் தீர்மானம் பண்ண பிறகு மொர்தெகாயிடம் சொல்லுகிறார், சூசானுக்கு போய் அங்கே 3 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும். புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம். அப்பொழுது சட்டத்தை மீறுவேன், நான் ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பேன் என்ற வார்த்தையை அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே உபவாசம் என்பது நமக்கு வல்லமை கொடுக்கிறது. உபவாசம் என்பது நமக்கு தைரியத்தை கொடுப்பது. உபவாசம் என்பது நமக்கு வல்லமையின் மேலே வல்லமை, தைரியத்தையும் முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது தான் உபவாசம். ஆகவே தான் எஸ்தர் சொல்கிறார், நானும் உபவாசம் இருக்கிறேன், நீங்களும் உபவாசம் இருங்க. அங்கே இருக்கிற சூசான் அரண்மனை இருக்கிற எல்லா பட்டணத்தாரும் அங்கே உபவாசம் இருக்கட்டும். அப்பொழுது நான் போய் ராஜாவிடத்தில் பேசுவேன், சட்டத்தை மீறுவேன், ரட்சிப்புக்காக சட்டத்தை மீறுவேன், மக்களுடைய விடுதலைக்காக சட்டத்தை மீறுவேன் என்கிற அளவுக்கு இங்கே எஸ்தர் பேச வருகிற அந்த வார்த்தையை பார்க்கிறோம். ஆகவே தான் சட்டத்தை மீறுகிற ஒரு காரியம். இன்றைக்கி இது நம்முடைய தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் வாயை திறக்க வேண்டும். அன்றைக்கு எஸ்தர் வாயை திறந்து ராஜாவிடத்தில் சென்று பேசினார். எஸ்தர் வாயை திறந்து ராஜாவிட்ட பேசும்படியாக அங்கே போகிறார். ஆகவே வாயை திறந்து பேசின அந்த எஸ்தருக்கு அங்கே விடுதலை கிடைக்கும்படியாக ராஜா கண்களில் தயவு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் நாம் வாய்களை திறக்க வேண்டும், வாயை திறக்கணும். வாயை திறவா விட்டால் அங்கே காரியம் நடைபெறாது. ஆகவே தான் மொர்தெகாய் அழகாக சொல்லுகிறார், நீ வாயை திறக்கணும் என்று சொல்லி. ஆகவே எங்கே பேசினால் மக்களுக்கு விடுதலை ஆகும் என்று சொல்லி அவர் நன்றாக அறிந்திருந்தார். இன்றைக்கு நாம் அறிந்திருக்க வேண்டும், எங்கே பேசினால், எந்த இடத்துல வாயை திறந்தால் காரியம் நடக்கும், மக்கள் விடுதலை கிடைக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பூமியில் நாம் பேச வேண்டும், பரலோகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த பூமியில் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். பிசாசின் இப்படி இருக்கிற மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். அன்றைக்கு யூதர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள், விடுதலை இல்லாமல் இருந்தது. ஆகவே தான் ராஜாவிடத்தில் சென்று பேச அவர் போகிறார். இன்றைக்கு நாம் வாயை திறந்து சுவிசேஷத்தை பேச வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் மேன்மை குறித்து பேச வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் மகிமை குறித்து நான் பேச ஆயத்தமாக இருக்கிறேன். பேசுகிற பொழுது தான் அங்கே மிகப்பெரிய விடுதலை உண்டாகும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே மௌனமாக இருக்கிற காலம் இதுவல்ல, பேசாமல் இருக்கிற காலம் இதுவல்ல, பேச ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கம் எழுதப்பட்டிருக்கு. ஆக பேச ஒரு காலம் உண்டு, நான் பேச வேண்டும். இது பேசுகிற காலம். 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த தேசத்தில் நான் மக்களுக்காக
ஜெபிக்க நாம் பேச வேண்டும், மௌனமாக இருக்கக்கூடாது. சுவிசேஷம் அறிவிக்க பேச வேண்டும், விடுதலைக்காக பேச வேண்டும், சுவிசேஷத்தை சொல்லி நான் பேச வேண்டும். நான் பேசுகிற பொழுது தான் விடுதலை கிடைக்கும். பேசாவிட்டால் யார் கேள்விப்படுவார்கள்? வார்த்தையை நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், வசனத்தை பேசணும், சாட்சியை பேசணும். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது தான் அவள் காதுக்குள்ளே சென்று அந்த வார்த்தை கிரியை செய்யும் என்று பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் இது மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. நீங்கள் நானும் அமைதியாக இருக்க வேண்டிய காலம் இதுவல்ல. நான் பேச வேண்டிய காலத்துக்குள்ளே இருக்கிறோம். நான் பேச வேண்டிய நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை ரட்சிப்பு தாமதம் ஆகி கொண்டிருக்கலாம். அது நம்முடைய வேலை இல்லை, அது கர்த்தர் பார்த்துக்கலாம். நீங்களான செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் வாயை கொடுத்துருக்கிறார். இந்த வாயில் கர்த்தருடைய வார்த்தை பேசணும், இந்த வாயில் கர்த்தருடைய பிரசங்கத்தை சொல்லணும், இந்த வாயில் கர்த்தருடைய புகழை சொல்லணும், கர்த்தருடைய மகிமையை சொல்லணும். ஆகவே நான் பேச 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 இந்த தேசமானது ரட்சிப்புக்குள்ளே வரும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆகவே நம்ம மௌனமாக இருக்க காலம் அல்லது நான் பேசுகிற காலம். பேசுவோம், கர்த்தர் ராஜ்யத்தை கட்டுவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் எங்கள் வாயை திறந்து சுவிசேஷம் அறிவிக்க எங்கள் வாய்களை பயன்படுத்த உதவி செய்யுங்க. உங்களோட கருத்தாழ்த்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.